தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் அன்னை மரியாளின் அருள் பார்வையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் இனிய நாமத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருமுழுக்கு திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். திருமுழுக்கு என்றாலே நமது ஞாபகத்திற்கு நமது சிந்தனைக்கு வருவதெல்லாம் இது ஒரு அருள் அடையாளம், அருள் சாதனம். அதுவும் முதலில் வருகிற புகுமுக அருள் சாதனங்களில் ஒன்று. ஞானஸ்நானம், திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை ஆக இந்த புகுமுக அருள் சாதனம் அதில் முதலாவது ஒன்றாக அமைவது தான் இந்த திருமுழுக்கு அருள் அடையாளம். ஆக திரு அவையில் இந்த திருமுழுக்கு நம்மை இணைக்கிறது. யாராக இருந்தாலும் குழந்தையாக பிறந்தவுடன் அந்த காலத்திலலாம் 8 நாட்களில் 8வது நாள் என்று சொல்லப்படும் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ரியான் மார்ட்டின் அங்கே பார்க்குறீங்க, கையில் ஒரு அழகான ஒரு குழந்தை. அந்த குழந்தை இன்று இந்த திருமுழுக்கு அருள் அடையாளம் பெற இருக்கிறது. ஆடம்பரமான ஒரு கொண்டாட்டமாக இது அமைகிறது. பாருங்கள், எத்தனை அருள் தந்தையர்கள், அதோடு சேர்ந்த சொந்த பந்தம் ஆக அனைவருமாக இணைந்து இந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தை நாம் இன்று சிறப்போடு கொண்டாடுகின்றோம். இது மகிழ்ச்சிக்கு அல்லது மகிழ்ச்சியான ஒரு காரியம். தொடக்க நூலில் நாம் பார்ப்போம், ஆபிரகாம் சாராள் கடவுளுடைய அருளால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, சுற்றும் சூழல் இருந்த அனைவருக்கும் அது மகிழ்ச்சி கொடுக்க ஒன்றாக அமைந்தது. ஆகவே தான் அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். ஈசாக்கு என்றாலே மகிழ்ச்சி கொடுப்பவன், மகிழ்ச்சியை தருகின்றவன் என்று அர்த்தம். ஆக இவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு தான் இந்த புகுமுக அருள் அடையாளங்களில் வருகிற முதல் அருள் அடையாளம் திருமுழுக்கு. ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையில் அனைவருக்கும் இந்த திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அனைவருமாக இந்த திருமுழுக்கு வழியாகத்தான் திருச்சபையில் இணைகிறார்கள். கிறிஸ்துவ என்ற நிலையில், கிறிஸ்தவனின் நிலையில், கிறிஸ்தவனின் நிலையில் இந்த திருச்சபையில் இணைக்கப்படுகிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருமுழுக்கு அருள் அடையாளம் பெற இருக்கின்ற ரியான் மார்ட்டின் இந்த நம்முடைய இந்த திருச்சபையானது, அதுவும் குழந்தை இயேசு திருத்தலத்தில் இருக்கிற இந்த திருச்சபையானது அன்போடு வரவேற்று இந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தை கொண்டாட சிறப்பிக்க இருக்கின்றது, அழைக்கின்றது. அதுபோல இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகளுடைய இந்த நிலையில் இருந்தே நாம் அனைவரும் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். குழந்தை என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையின் பெற்றோர் பக்கத்தில் இருப்பாங்க, ஞான பெற்றோர். ஆக அத்தனை பேருக்கும் சொந்தமாக அது அமைகிறது. எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் இணைந்து அந்த குழந்தை இன்றிலிருந்து திருச்சபையினுடைய உறுப்பினராகி இன்னும் அதிகமான முறையில் பல அருள் அடையாளங்களை பெற்று சிறப்பான முறையில் அந்த குழந்தை வளர வேண்டும், வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த திருப்பலியில் அனைவரும் நாம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் பாடுகள், உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளில் பங்கு பெற எங்களை அழைத்துள்ளீர். அதனால் நீர் சொந்தமாக்கிக் கொண்ட உமது பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கில் நாங்கள் உறுதியடைந்து என்றும் புது வாழ்வு வாழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உமது திருமகனமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28-32 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களால் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரில் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராகி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராத அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைவரையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 45 முதல் 51 வரை. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலிலும் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசிரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசிரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடவற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்று மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். காரணம் ஒரு குழந்தைதான். குழந்தை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கின்றது. குழந்தை பிறந்தவுடன் ரோஸ் அம்மா ஃபோன் பண்ணி, ஃபாதர், எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்று சந்தோஷமாக சொன்னார்கள். நானும் சொன்னேன், உங்களுடைய சிரிப்பே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, காட்டுகின்றது என்று சொன்னேன். ஆக ஒரு குழந்தை பிறந்தவுடனே குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்று இந்த குழந்தையானது திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ குழந்தையாக மாறுகிறது. கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற விரும்புகின்றது. ஆக இன்றைய நாளிலே நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதாவது கிறிஸ்தவர்கள் பிறப்பதில்லை, மாறாக அவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் என்று புனித ஜெரோம் கூறுகின்றார். ஆக நாம் அனைவரும் இந்த உலகத்திலே பிறக்கின்றோம். பிறந்து நாம் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நாம் இயேசுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்பதை நாம் அனைவருமே கண்கூடாக அனுபவித்து வருகின்றோம். ஆக இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த குழந்தைக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். மேலும் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்த்தலைமையுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவின் சிறப்பு செய்தியை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்றது. ஏனென்றால் அந்த திருத்தூதர் அந்த பிலிப்பு நத்தனியேலை ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி வருகின்றார். ஏனென்றால் இந்த நத்தனியேல் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இருந்தார். எனவே அவரை பிலிப்பு கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவிடம் காண்பிக்கின்றார். ஆக இவருடைய வாழ்க்கையில் ஒரு தேடுதல் இருந்தது. ஆண்டவர் இயேசுவை நான் காண வேண்டும் என்ற தேடுதல் இருந்தது. அந்த தேடுதலின் காரணமாக பிலிப்புவை அணுகின்றார். அவர் இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். ஆக இன்று தாமஸ், ரோஸ் இவருடைய குடும்பம் பல குடும்பங்களை இயேசுவிடம் அழைத்து வந்தது என்று
இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஏனால் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் இந்த ஆலயத்திலே பணி செய்து வருகின்றார்கள். பல மக்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். இவர்கள் மூலமாக பலரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆக இவர்கள் அன்று பிலிப்பு செய்தது போல இயேசுவிடம் பலரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இன்று இந்த குழந்தையையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஆக நாம் அனைவருமே பெருமைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட குடும்பத்தை நினைக்கும் பொழுது நாம் அனைவருமே பெருமைப்பட வேண்டும். மேலும் பார்க்கின்றோம், நத்தனியேல் கூறுகிறார், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அவருடைய கேள்விக்கு யாரும் எளிதில் பதில் தர முடியாது. ஆண்டவர் இயேசுவும் பதில் தரவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கின்றார். பெத்லகேம் சிறிய நகரமல்ல, அது பெரியது என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த குடும்பம் சிறப்பாக தாங்கள் யார் என்பதை தங்களுடைய வாழ்வின் மூலமாக பிறருக்கு அறிவித்து கொண்டே வருகின்றார்கள். இவருடைய சொல் செயல் அனைத்தும் ஆண்டவரை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவருமே உணர்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட நபர்களாக நாமும் இந்த உலகத்திலே வாழ ஆசைப்பட வேண்டும். மேலும் ஆண்டவர் இயேசு நத்தனியேல் பார்த்து கூறுவார், இவர் உண்மையான இஸ்ரேல் கபடற்றவர் என்று கூறுகின்றார். ஆக ஏன் இயேசு அவ்வாறு கூறினார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவருடைய செயல்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது. இன்று நாம் குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு கபடற்ற குழந்தை என்று கூறுகின்றோம். அந்த குழந்தை எப்பொழுதுமே நல்ல குழந்தையாக இருக்குது. குழந்தையை பார்த்த உடனே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், அதுகிட்ட சூதுபாது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவும் விரும்புகின்றார். இனிமேதான் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைவது கடினம் என்று கூறுகின்றார். ஆக நாம் அனைவருமே இந்த குழந்தைகளைப் போல நாம் அனைவருமே கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நத்தனியேலைப் போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இயேசுவை தேடுவதில் வல்லவர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் அனைவரும் கபடற்றவர்களாக உண்மையான இயேசுவின் பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். மேலும் நத்தனியேல் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார். ஆக இந்த கேள்வியானது நமக்கும் ஒரு சிந்தனையை எழுப்பலாம். ஏன் நத்தனியேல் ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டார் என்று. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தெளிவாக இவரை பற்றி கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு நம் அனைவருமே அறிந்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அந்த இயேசு கேட்ட கேள்வியை கூறிய பதிலை பார்த்து அவர் கேட்கின்றார், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி எழுப்பொழுது அவர் கூறுகின்றார். அதாவது, பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பே நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று கூறுகின்றார். ஏனால் அந்த காலத்திலே அத்தி மரத்தின் கீழ் அமர்ந்து அமைதியை தேடினார்கள், இறை வார்த்தையை தேடினார்கள் என்று அறிகின்றோம். ஆக அவர் இறை வார்த்தையை தேடக்கூடிய ஒரு நபராக, என்னுடைய சட்டத்திட்டங்களை அறியக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவரை அடையாளம் கண்டு கொண்டார் என்று பார்க்கின்றோம். இன்று நாம் யாரை தேடுகின்றோம்? பல நேரங்களிலே உலக செல்வங்களை நாம் அதிகமாக தேடுகின்றோம். அதை விடுத்து ஆண்டவர் இயேசுவை நாம் தேடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். பல நேரங்களில் நாம் இயேசுவிடம் அழைத்து செல்வதற்கு பதிலாக பல நபர்களிடம் நாம் அழைத்து செல்கின்றோம். அதை விடுத்து என்று நாம் இயேசுவை நோக்கி அழைத்து வருகின்றோமோ அப்பொழுது நாம் அனைவரும் உன்னதமான பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த நாளே சிறப்பாக இந்த குழந்தை திருமுழுக்கு பெற இருக்கின்றது. திருமுழுக்கின் போது அருட்தந்தை அவர்கள் தண்ணீரை ஊற்றி தந்தை மகன் தூய ஆவின் பெறால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று கூறுகின்றார். காரணம், இந்த தண்ணீரினால் குழந்தையுடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன. இந்த தண்ணீரினால் பாவங்கள் கழுவப்பட்டு குழந்தை திருச்சபையின் அங்கத்தினராக இயேசுடைய பிள்ளையாக மாறுகின்றது என்பதை நாம் அனைவருமே அறிகின்றோம். மேலும் குருவானவர் கிறிஸ்மா எனும் தைலத்தை உச்சந்தலையில் தடவும் பொழுது குழந்தை 3 பெரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு அரசராக, குருவாக, இறைவாக்கினாக அது உருவாகின்றது என்றால் இறை வார்த்தையை எடுத்துக்கூறக்கூடிய பிள்ளைகளாக அது மாறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். கடைசியாக பார்த்தோம் என்றால் பாஸ்கா கேனிலிருந்து ஏற்றப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியை
ஒளியை குழந்தையிடமும் தாயிடம் கொடுத்து கிறிஸ்துனுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அந்த ஒளியை அணையாது காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். காரணம் என்ன? அந்த இயேசுவை நாம் எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் பாதுகாக்க வேண்டும். இயேசுவை தவிர்த்து நம்மால் வாழ முடியாது. ஆகவே இயேசு எனும் ஒளியை கொண்டு நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஆக அந்த ஒளியை நாம் அனைவருமே ஏற்று வாழும் பொழுது கண்டிப்பாக இயேசுடைய பிள்ளைகளாக இறுதி வரை இருக்கின்றோம். நம்ம ஆண்டவர் இயேசு அழகாக கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் திருச்சட்டத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். திருச்சட்டம் என்பது ஆண்டவரையும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஆக நாம் அனைவரும் அந்த கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மறைக்கல் வகுப்பிலே குருவானவர் செல்லுகின்றார். சென்று அந்த குழந்தையிடம் கேட்டார், நீங்கள் கடவுளையும் இங்கு இருக்கக்கூடிய ஒருவரையும் அன்பு செய்கின்றீர்களா என்று கேட்டபொழுது அனைவருமே கரங்களை உயர்த்தி சொன்னார்கள், நாங்கள் ஒருவர் அன்பு செய்கின்றோம் என்று சொன்னார்கள். மீண்டுமாக கேள்வி கேட்டார், உண்மையாகவே நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றீர்களா என்று கேட்டபொழுது ஒருவருமே ஆம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு குழந்தை மட்டும் எழுந்து சொன்னது, அதாவது நான் ஒருவரை மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நான் அனைவரையும் அன்பு செய்கிறேன் என்று பெயர்களை சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். நாம் ஒருவரை மட்டும் அல்ல, அனைவரையும் சமமாக ஏற்று அன்பு செய்ய வேண்டும். இந்த தாமஸ் ரோஸ் குடும்பமானது எப்பொழுதுமே அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய குடும்பம், அனைவரையும் ஏற்று வாழக்கூடிய குடும்பம், ஆகவே அவனுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய குடும்பம். அவளைப் போல நாமும் வாழ வேண்டும். சிறப்பாக இன்று இந்த சைமன் மேகல் இவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இவர்களும் இவருடைய பெற்றோரை போல, தாமஸ் ரோஸை போல திருச்சபைக்கும் பிறருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த குழந்தையை இவர்கள் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இவர்கள் இந்த குழந்தையும் வருங்காலத்திலே நல்ல ஊழியராக, நல்ல பணியாளராக, ஆண்டவரையும் பிறரையும் அன்பு செய்யக்கூடிய பிள்ளையாக மாற வேண்டும். ஆகவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஞானத்தந்தை என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாலமோனை சிறப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே ஆன்மீக காரியங்களை காட்டக்கூடிய தந்தையாக இவர் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். என்று இந்த குழந்தை திருமுழுக்கு பெற இருக்கின்றது, திருச்சபையின் அங்கத்தினராக மாற இருக்கின்றது, அனைத்து உரிமைகளையும் பெற இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இந்த குழந்தைக்காக உருக்கமாக ஜெபிப்போம். ஏனென்றால் குழந்தை ஞானஸ்நானம் பெறுகின்றதால் அனைத்தையும் பெறுகின்றது, சிறப்பாக ஆணுடைய பிள்ளையாக மாறுகின்றது. நாமும் ஆணுடைய பிள்ளைகள்தான். நாம் அனைவருமே கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த குழந்தையைப் போல நாம் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு விரும்புவது நாம் அனைவரும் அவருடைய கட்டளைகளை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அன்று நத்தனியேல் ஆண்டவர் இயேசுவை தேடினார். அவர் தேடுதலோடு மட்டும் நின்றுவிடலை, அவரை பற்றி அறிவித்தார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக ஆண்டவரை தேடுவோம், அவரை அறிவிப்போம். அப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டுடைய நற்செய்தியாளர்களாக மாறுகின்றோம். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். பிலிப்பு எவ்வாறு ஆண்டவர் இயேசுவிடம் நத்தனியேலை அழைத்து வந்தாரோ அதேபோல் நாமும் மற்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். அவர்களும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அனுபவிக்கட்டும், அவர்களும் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்கட்டும். ஆமேன். இப்பொழுது திருமுழுக்கு பெற இருக்கின்ற குழந்தையை பெற்றோரும் ஞான பெற்றோரும் பீடத்திற்கு முன்பாக கொண்டு வரவும்.
உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ரியான் மார்ட்டினுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பதென்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ரியான் மார்ட்டின், கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமையுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தந்தையும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். புனிதர்களை நோக்கிய மன்றாட்டு. இறைவனின் அன்னையாம் புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்த்திலேமேயுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித டோம்னிக் சாவியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சபையின் 7 புனித தந்தையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பெரகிரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிலிப் பெனிசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜூலியானாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தீய ஆவி ஓட்டும் ஜெபம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை சென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாகிய இவர்களில் தூய ஆவியார் குடிக்கொள்ள செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயத்த எண்ணெய் பூசுதல். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தண்ணீரானது மந்திரிக்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது யோர்தான் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இயேசு ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற அதே தண்ணீர் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரானது இப்பொழுது மந்திரிக்கப்படுகிறது. திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் கூட வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் வல்லமை உம் திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்கு புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தந்தையரே, திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெற போகின்றது. இவர்களது இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலேதான் குழந்தை திருமுழுக்கு பெறுகின்றது. சாத்தானை விட்டு விடுதல். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகின்றேன். பாவத்திற்கு காரணமானும் தலைவனுமாகியான தீய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாடிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லாத வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்போது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையில் நம்பிக்கையில் ரியான் மார்ட்டின் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். ரியான் மார்ட்டின், தந்தை, மகன், தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்போது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லாத வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரிகையாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லாத வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞான தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆமென். செவிடர் கேட்கவும், ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் செய்வாராக. ஆமென். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம்.
அன்பு இறை சமூகமே, இன்று திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்தவ திரு அவையிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தை ரியான் மார்ட்டினுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இவருக்கு போதிய உடல் உள்ள சுகம் தந்து ஞானத்திலும் அறிவிலும் இவரை வளர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற குழந்தை ரியான் மார்ட்டினுக்காகவும் இவருடைய பெற்றோர், ஞான தாய் தந்தையர், திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எனும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக இக்குழந்தை மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர்கள் விசுவாசமுள்ள சீடர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்கச் செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றோர், ஞான தந்தை இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களுடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு குழுமியுள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் குடும்பத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இவ்வேளையில் சிறப்பாக ஜபிக்கின்றோம். நீதாமே அவர்களுக்கு உமது விண்ணக வீட்டிலே பேரின்ப பாக்கியத்தை தந்திரள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே பொதிந்திருக்கின்ற அனைத்து தேவைகளுக்காகவும் அமைதியிலே இறைப்பதம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயர்ந்த
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த அன்பின் பலியானது எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, கிறிஸ்மா எண்ணெயின் முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களை குருத்துவ திருக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் அவர்களை உமக்கு உகந்த பலி பொருட்களாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு அவர்களையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த திரு கிண்ணத்தை தம்முடைய திரு கரத்திலே எடுத்து தந்தையாகிய உமக்கு மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், இணை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். சிறப்பாக இந்த நேரத்திலே நம் குடும்பங்களில் மறைத்த ஒவ்வொருவரையும் நினைத்து வேண்டுவோம். சிறப்பாக செபிக்காகவும் ஜெபிப்போம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே
நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளின் பிள்ளையாகவும் திரு அவையின் உறுப்பினராகவும் மாறியுள்ள ரியான் மார்ட்டின் என்னும் குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த குழந்தை இறை ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் நல்ல ஒழுக்கத்திலும் உடல் உள்ள ஆரோக்கியத்திலும் வளரும்படியாகவும், இந்த திரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிக்கு எந்நாளும் பிரமாணிக்கமாக இருக்க தேவையான அருள் வரங்களை தரும்படியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் இங்கு கூடி வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு மக்களாகிய எங்கள் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி திருமுழுக்கின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவங்களை போக்கி நம் அனைவரையும் புது படைப்பாக மாற்றுகின்ற இறை திருமகன் இவரே. இந்த அன்பு ஆண்டவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும், மற்ற மதம் சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் திவ்ய நற்கருணையை பெற வேண்டாம், மாறாக இருக்கின்ற இடத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் மேக நேரங்கள் நீர, நான் இங்கு உளம்பாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் மேக நேரங்கள் நீல, நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும்,
நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். இவ்வாறு நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் திருவுடல் திருரத்தருள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையால் வேண்டுகின்றோம். அதனால் தூயாவியாரின் ஒன்றிப்பிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலும் வளர்ந்து அன்பு பணிபுரிவதன் வழியாக கிறிஸ்துவின் மறையுடல் முழு நிறைவை அடைய எங்களுக்கு அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரியான் மார்டின். தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று இன்று நாம் அனைவரும் இந்த திருமுழுக்கு திருவருட்சாதனத்தை மிக சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றோம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்துள்ளார். நம் குடும்பங்களுக்கு இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இறைவனுக்கு எல்லா விதங்களிலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சிறப்பாக இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி தந்த அருட்தந்தை நம் பங்கு தந்தை கில்பர்ட் ராஜ் அவர்களுக்கு நம் குடும்பங்களின் சார்பாக நன்றிகளும். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டனி டொமினிக், நீ தான் பூசை வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லை ஃபாதர், நீங்கள் வச்சாதான் சரியாக இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஃபாதரை ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கள் குடும்பத்திற்காக எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அவர் கட்டாயம் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்று இந்த திருப்பலியை மிக சிறப்பாக நடத்தி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார், கொண்டாடியிருக்கிறார். அவருக்காக நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய அருட்தந்தை ராஜையா அவர்கள், இவர்தான் சபையின் மூத்த குரு, மரியன் ஊழிய சபையின் மூத்த குரு, ஒக்கேம்பேட்டையில் இருக்கிறார். இந்த அழைப்பை நாம் வைத்தபோது நான் உடனடியாக வருகிறேன், வந்து குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி முத்தான 3 வார்த்தைகள் என்று முன்னுரையில் சக் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தார் எல்லாரையும். உங்களுக்காக நன்றிகள் ஃபாதர். ஃபாதர் சகாயதாஸ் ஆலோசக தந்தை, அவரும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு ஒரு வேலையாக வந்திருந்தார். தஞ்சாவூரில் இருக்கிறார். இருந்தாலும் நமக்காக உங்களோடு சேர்ந்து நானும் இந்த குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்பேன் என்று அவரும் வந்திருக்கிறார். தந்தைக்கும் நன்றிகள். ஃபாதர் ஜெகநாதன், முன்னாள் பங்கு தந்தை, இந்த ஜீவமாதா தொடங்கினவர், இந்த ஜீவமாதாலாம் இருக்கிறாங்களே அவரை தொடங்கி வச்சார். அவரும் இன்று சிறப்பாக பாடல் பாடி நமக்காகவும் வேண்டியிருக்கிறார். அவருக்காகவும் நன்றிகள் ஃபாதர். ஃபாதர் ஜோன்னு சொல்லுவாங்க, ஜோசப் ஃபாதர், இன்று அருமையான ஒரு மறைவுரையை வழங்கி நம்மையும் நம்மளுடைய இந்த இறை வார்த்தையை பற்றி தியானிக்க நம்மை அழைத்தார். அவர் இங்கே பிரதராக இருக்கும் போதெல்லாம் கேட்டிசம் எடுத்தவர் நம்ம எல்லாருக்கும். அதனால் பழைய முகங்கள் தான். வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஃபாதர் சுரேஷ், என்னுடைய கம்பானியன், மாமல்லபுரத்திலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அவர் இத்தாலி நாட்டில் இருந்தார், இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபாதர் ஜான் பிரான்சிஸ், துணை பங்கு தந்தை, நம்முடைய பங்கின் துணை பங்கு தந்தை. பார்த்துட்டே இருப்பீங்க, துடிப்போடு இருந்து செயல்படக்கூடியவர். அவருக்காகவும் நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். நமக்காக வந்திருக்கின்ற டியக்கன் திருத்தொண்டர் பிரதர் ஸ்டானி, அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. துடிப்போடு இறை வார்த்தையை எடுத்துரைப்பதிலும் வீடு சந்திப்பதிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் நம்மளுடைய ஜபங்களை சமர்ப்பிப்போம். வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி ஃபாதர்ஸுங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஜெர்மன் டைம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஜெர்மன் நாட்டிலே நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் ஜெர்மன் டைம் 10:30க்குனா 10:30க்கு டக்குன்னு தொடங்கிடும். 10:32க்குன்னு போட்டிருந்தாங்கன்னா 10:32க்கு தொடங்கிடும். இல்லைன்னா 9:30 9 மணி அப்படின்னா டான்
அப்படின்னு இருக்கும். நாம் வந்து 10:30க்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் தாமதமாக தொடங்கினோம். அதற்காக வருந்துகிறோம். ஒரு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா அரை மணி நேரம் அப்படின்னு பார்த்தா 30 பேருக்குன்னு பார்த்தா 9 மணி நேரம் நாம் வீணாக்கி இருக்கிறோம். ஜெர்மன் நாடுலாம் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பங்க்சுவாலிட்டி தான். 9 மணினா 9 மணி, அது யார் வர்றாங்களோ இல்லை எல்லாரும் ரெடியாக நிற்பாங்க, அதுக்காக காத்திருப்பார்கள். நமக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் தேவைப்படும் என்று நினைக்கிறேன் நம்முடைய நாடு வளர்வதற்கு. அதற்காக ஒரு அழைப்பு தானே இது. நம்ம ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்க தெரிஞ்சவங்க தான் டைம் பங்க்சுவாலிட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, 10:30க்குன்னா 10:15க்கு 10 மணிக்கு நம்ம இருக்கிறா போல கூட பார்த்துக்கணும். 30 பேர் வந்திருந்தாங்க. அந்த 30 பேர்கிட்ட ஒரு கேட்டுக்கணும். ஏன்னா அவங்களுடைய டைமும் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், என்னென்னா the best thing that we can give others is your precious time. நீங்கள் அனைவரும் இன்று இந்த ரியான் மார்ட்டின் குட்டி பையனுக்காக உங்களுடைய ப்ரெஷியஸ் மேலான நேரத்தை செலவழித்திருக்கிறீர்கள். தாமதமாக வந்தாலும் அவருக்காகவென்று வந்திருக்கிறீர்கள். அதற்காக இரு வீட்டார் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கொயர் நல்லா இருந்தால் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. மிக சிறப்பாக பாடி இன்றைய லிட்டர்ஜி இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இரு குடும்பத்தர் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அஜய் தலைமையில். ததீஷ் கேமரா லைவில் ஓடிட்டுருக்கு. நான் பேசுகிறதெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னு சொன்னால அதெல்லாம் லைவில் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் சொல்ல மாட்டான். எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கிறது. இந்த மண்ணின் மைந்தர் இங்கு பிறந்து வளர்ந்தன்னு ஒரு உரிமை இருக்குது. நான் சொல்லலைன்னா நமக்கு யார் சொல்லுவா பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்லிட்டேன், சரி ரெக்கார்டில் இருக்கட்டும்னு. ததீஷ், தேங்க்யூ ஃபார் கேமரா அந்த ஃபெசிலிட்டிஸ். அப்படி தான் அருண் தலைமையில் சமையலானது மிக சிறப்பாக செய்து தரப்பட்டுள்ளது. நான்வெஜ் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கிறது. அனைவரும் இந்த விருந்தில் கலந்து கொண்டு குழந்தையை பிறகு திருப்பலி முடிந்த பிறகு குழந்தைக்கு பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, உறவினர்கள் நண்பர்கள் குட்டீஸ் எல்லாரும் அந்த குழந்தைக்கு சிலுவை அடையாளம் வரைந்து குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அந்த ஞானஸ்தான டைமில் எல்லாரையும் கூப்பிட முடியல, அப்புறமா என்ன நடக்குன்னே தெரியாமல் போயிடும். அதனால தான் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட முடியலை பெரியவங்களை. ஆனால் பூசை முடிஞ்ச பிறகு குழந்தையும் இந்த குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக்கிறேன். இந்த தண்ணீரானது யோர்தான் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. தண்ணீர் இருக்கிறது, வீட்டிற்கும் நீங்கள் கொண்டு செல்லலாம். பிறகு எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்ட மணல் கல், இயேசு வாழ்ந்த இடத்திலிருந்து அவருடைய சிலுவை அடியில் இருந்த மணலும் கற்களும் அந்த ஒலிவ இலைகளும் அந்த குச்சிகளாம் கூட கொண்டு வரப்பட்டது. யார் கொண்டு வந்தாங்கன்னா அப்பா ஒரு முறை போயிருந்தார், அவர் கொண்டு வந்தார். அப்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்திருந்தார். அதை நினைவாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தயவுசெய்து நீங்கள் கொண்டு செல்லலாம். இரு வீட்டார் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் பெரியவர்கள் தொடங்கி பெற்றோர்கள் உறவினர்கள் பங்கின் நண்பர்கள் நம்ம ஊரின் மக்கள் குட்டீஸ்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். மரிய செபாஸ்டியன் செபியின் பெயராலே நம்ம ஒரு சின்ன அறக்கட்டளை போல் ஒன்று ஓடிட்டுருக்கு. என்னென்னா செபியின் சகோஸ் அப்படின்னு நம்ம சைமனோட அந்த திருமணத்தில் ஓப்பன் பண்ணாங்க. அந்த செபியின் சகோஸ் அந்த அறக்கட்டளை சார்பாக நிறைய குழந்தைகளுக்கு உதவி கொண்டு வருகிறோம். குடும்பத்தில் இருந்து எதனா கிடைக்கிறத வச்சு சின்ன பெருசாக உதவி செய்ய முடியல, ஆனால் குடும்பத்து மூலமாக உதவி செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு பல குடும்பங்கள் உதவியாக இருக்கின்றது. கொஞ்சம் படிக்கட்டுமே, நம்ம குழந்தைங்கள்லாம் படித்து மேலே வரட்டுமே அப்படின்னு அந்த செபியின் சகோ அப்படின்னு அந்த அறக்கட்டளை மூலமாக உதவி செய்து கொண்டு வருகின்றோம். அதற்காக உதவிய பல உள்ளகங்கள் இங்கு இருக்கிறீர்கள். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். யாராவது விட்டு போயிருந்தால் வழக்கமாக சொல்கிறது என்னை மன்னிச்சிங்க. அப்புறமா நீங்கள் எல்லோரும் சைமன் மேக்லின் குழந்தைக்காகவும் ரியான் மார்ட்டினுக்காக. ரியான் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ரியான் அப்படின்னா ராயன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த படம் வந்துச்சு தெரியுமா? இவனுக்காக தான் அந்த படமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ராயன் அப்படின்னு. ராயன் அப்படின்னா அந்த ரியான் தான் அந்த மாடர்ன் நேம் ஆஃப் ராயன். ராயன் வந்து தாத்தா பேர், ரியான் மார்டின் ஃபாதர் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார். அப்போ மேக்லினை கேட்டாங்க, குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் இன்னும் வைக்க மாட்டாங்க, வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடியே பேர் வச்சுருவாங்க, கேர்ளா பாயா அப்படின்னு வச்சு விட்ருவாங்க. இங்கே வந்து நம்ம பிறந்த பிறகு தானே வைப்போம். அப்போ சொன்னதுக்கு அவர் பேர் மார்டின், அந்த ஃபாதர் பேர். நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு மேக்லின் சொன்னபோது, மார்டின் ஆஃப் டூர்ஸ் அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறார், அவருடைய பெயரையே 2வது பெயராக வையுங்கள் என்று ஒரு வேண்டுதல் வைத்தார். அதனால தான் ரியான் மார்டின் என்று இந்த பெயரை வைத்திருக்கின்றோம். இந்த செலிப்ரேஷன், இந்த திருப்பலியை வந்து ஏதோ ஒரே ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்தோம் என்று இல்லை. நான் தான் இந்த ஏற்பாடு செய்தேன். 2 வருடத்திற்கு ஒரு முறை தான் நான் இங்கு வருகிறேன். அதனால தான் வந்து குடும்பமாக ஒரே ஒரு பூசை வைக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரே குடும்பத்துக்கு ஜெபித்தோம் என்று அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபித்தோம். நம்முடைய குழந்தைகள் அருளாலும் ஆசிராலும் ஞானத்தாலும் ஒழுக்கத்திலும் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க நாம் இன்று ஜெபித்தோம். இது ஒரே ஒரு குடும்பம் தான். இது என்ன சைமன் மேக்லினுக்கு ஸ்பெஷலா? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினோம். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்குங்கள். நான் உங்களை விட்டு தொலைவில் இருந்தாலும் என்றைக்கும் வேண்டிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. இறுதி ஆசிரியருக்காக எழுதி நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இந்த அலங்காரமானது மணி சாலமன் தலைமையில் நடைபெற்றது. அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். உணவானது இந்த புறத்தில் அனைவருக்கும் தயார் செய்யப்பட்டுள்ளது. மகிழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த